ஹாய் காய்ஸ் அண்ட் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒன் ஷாட் தாண்டா 5 ரொமான்ஸோட 2x2 தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு க்யூட்டான ரொமான்டிக் ஃபைட்டு போயிருந்திருக்கும். ஜேகே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்கள் அவனை விளையாட விட்டு பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்டா ஏன் ஏன் தான் இந்த பாடுபடுத்துகிற? ரொம்ப ஓர பண்ணாத, வா வீட்டுக்கு வா. என்னால் முடியாது, நீ போ. பையன் பையன் பெஷிட்ட விடுறா. ஐயோ, வான்னு சொன்னேன். எதுக்கு நான் வரணும்? வயன், நான் ரொம்ப கெஞ்சிகிட்டு இருக்க மாட்டேன். இப்போ நீ வரலன்னு வச்சுக்குவேன், நான் எங்கேயே ஏதாச்சும் பண்ணிடுவேன். எனக்கு கவச்சு கூட பரவாயில்ல தான், நகர்ந்து படுறேன். சோஃபாவுக்கு இங்கே வந்தேன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் ஜெக்கி, கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். போய் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவேண்ணா. இது அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவியா? அசிங்கமாக இல்லையாடி உனக்கு அசிங்கமாக இல்லையாடா? அர்த்தராத்தில் இப்படி உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும்? அதில் எனக்கு தெரியாது. எந்திரி, ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்லீவ்லெஸில் கை வச்சு உருவுறான். அவன் கையிலே பட்டுன்னு அடிக்கிறீங்க. போயன் படுத்தாதடி, குழந்தையாடி நீ இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? யார்? நான். உனக்கு இங்கே பாரு ஜேகே, என்னை மட்டும் நீ இப்போ தூங்க விடலை, நான் அப்படியே லிவிங் ஏரியாவில் போய் படுத்துருவேன். எது அப்படிங்கல, நீங்கள் உங்கள் பிளாங்கெட்டு உங்கள் பில்லோ எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறீங்க. இரு, எங்கே போகிறேன்? நான் லிவிங் ஏரியா போகிறேன், நாங்கள் போய் தூங்கிக்கிறேன். ஒன்று வேணாம், பொத்திக்கிட்டீங்க தூங்கு, நானும் பொத்திக்கிட்டு போய் படுக்கிறேன். அப்புறம் எனக்கும் எது வேண்டாம். உனக்கே வேண்டாம்னா எனக்கு மட்டும் என்னடி? பார்த்துக்கிறேன். போனால் போது, நீ கஷ்டப்படுவேன்னு தானே நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். போகட்டும், இருக்கட்டும், நான் போகிறேன். எனக்கு எது வேண்டாம். வருவல்லடி நீ ஜேகேன்னுக்கிட்டு அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் கோவமாக போயிட்டு குப்பரை அடித்து படுத்துக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எப்படி பார்க்குற? எது, நான் ஜேகேன்ட்டு வருவேனா? வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அரௌண்ட் ஒரு ஏர்லி மார்னிங் கிட்டே வந்துருச்சு. நீங்கள் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறீங்க. ஜேகே தூங்கவே இல்லை. இங்கிட்டு அங்கிட்டு கண்ணை மூடிட்டு புரண்டு படுத்துக்கிட்டு இன்னமும் லிட்ரலி பில்லோ பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிட்டு சினிங்கிக்கிட்டு தான் இருக்கான். பட் எல்லாமே தூக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கான், முழுசாக தூங்க முடியாமல். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிச்சிக்கிட்டு இருந்துட்டு உங்களுக்கே மனசு கேட்கல. பாவம் இல்லையா ஜேகே? ரொம்ப ரொம்ப கெஞ்சி பார்த்துருப்பான். உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவன் உங்களை சும்மாவே விட மாட்டான். டே நைட்டு உங்களை சும்மாவே விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கை காலை வச்சுக்கிட்டு தூங்க சொன்னால் எப்படி தூங்குவான்? நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பெட்ஷீட் அண்ட் உங்கள் பில்லோவை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் வச்சுட்டு அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. அவன் வால் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி சினிங்கிட்டு கிடக்குறான். அவன் ஷோல்டரில் போயிட்டு லைட்டாக தான் கையை வைக்கிறீங்க. திரும்பி அடுத்த செகண்ட் உங்களை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களால் ஒரு செகண்ட் ஜர்க்கே ஆகிட்டீங்க. ஜேகே, ஏன்டி லேட்டு? தூங்கலையாடா நீ? தூக்கமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்குள்ளே அவன் ஃபேஸை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பர் செஸ்ட்டில் நீங்கள் அவன் தலையில் பட்டுன்னு அடிக்கிறீங்க. நிஜமா ஒன்றும் பண்ண ஐடியா இல்லடி, தூக்கமாக இருக்குது, நைட் ஃபுல்லாக தூங்கலல்ல. சரி தூங்கு, டேப் பண்ணி குடுறி. நீங்கள் அவன் பேக் சைடு டேப் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க செஸ்ட்டை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பர் செஸ்ட்டில் லிட்ரலி அவன் சக் பண்ணுறான் அப்பர் செஸ்ட்டை. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஜேகே, தூக்கம் இல்லைன்னு தானடா சொன்னேன்? நான் தூங்கி தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடிக்காதடா, நீ லேட்டாக வந்தல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக் பண்ண மாதிரியே தூங்குறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே கண் முழிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock இருக்கும். அந்த மாதிரி தான் கண் முழிக்கிறான். நீங்கள் கீழே குக் பண்ணிக்கிட்டு உங்கள் பாப்பாவை வச்சு அவளை கூட சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் கீழே வரான். அவங்கள பார்த்தோன்னே ஒரு பெரிய பிரைட்டான ஸ்மைல் தான். நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அவங்கள அப்படியே பூனைக்குட்டி மாதிரி சுற்றி வந்துகிட்ருக்குறான். நீங்கள் லிட்ரலி அவனை ரொம்பவே இக்னோர் பண்ணிட்டீங்க. அவள் அவங்க பொண்ணை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஜேகே அம்மா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பவுலில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஜேகே கிட்ட வர்றீங்க. இந்தா
என்னதுடி எனக்கா? உனக்கு இல்லை, பாப்பாவுக்கு. அதையே மூஞ்சி அப்படி வச்சுட்டு சொல்கிற, கேவலமாக இருக்கு. ஜிகே, நான் பேசாமல் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், நீ எதுக்கிட்ட என்னை வம்பிழுக்கிற? என் பொண்டாட்டியே நான் தான் வம்பிழுப்பேன். என்ன பாப்பா, அம்மா மூஞ்சி கேவலமாக தானடா இருக்குது. ஆமாடாடா, அம்மா மூஞ்சி கேவலமாக இருக்குது. ஏய், வாயை மூட்ரி. உங்கள் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. புடி. மார்னிங்லேருந்து சாப்பிடாம விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு. பாப்பா, மார்னிங்லேருந்து சாப்பிட்லையா நீங்கள்? நான் சாப்பிட்டேன். அம்மா போய் சொல்கிறா. பாருடி, என் பொண்ணு உண்மையை தான் சொல்லும். என்ன மாதிரி உன்ன மாதிரி கிடையாது. ஐயோ, ரொம்ப தான் உன் பொண்ணு. புடி, சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடை அவன் கையில் கொடுத்துட்டு போகிறீங்க. அவன் பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா கூட அன்றைக்கி விளாண்டுட்டு இருக்கான். அவன் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் மேலே போயிட்டு உங்கள் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வர்றீங்க. ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஜேகேயோட அம்மா தான். வயன், சொல்லுங்கம்மா. ஸ்டோருக்கு போயிட்டு அந்த திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா, கிச்சனில் அது இல்லைம்மா. சரிம்மா, இந்த பாப்பா பிடிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை ஜேக்கோட அம்மாட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் ஸ்டோருக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். ஸோ செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி போயிட்டு தேர்ட் ரூம் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். தனியாக தான் போவீங்க. ஸோ ஜேகே நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். அவன் அங்கேருந்து வரான். நீங்கள் ஸ்டோர் ரூம்குள்ளே போயாச்சு. பட்டு, அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டாடா. தாதி கூட விளையாடுங்க, அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கவனிக்காத நேரத்தில் நைஸாக அவன் ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் வேறு உள்ளே போயிருக்கீங்க இல்லையா, ஸோ உள்ளே வந்த செகண்டில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கையை பிடிச்சிடுறான். ஸ்டோர் ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, சிங்கிள் லைட்டில். டீ, என்னடா பண்ணிகிட்ருக்க? அவங்கள அப்படியே டோரில் பின் பண்ணிவிட்டு அவங்க நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்குறான். ஜிக்கி, கையிலெல்லாம் திங்ஸாக இருக்குடா. அதனால தான் டி, அதனால தான் எந்த இடமும் நல்லா தான் இருக்குது. சிக்கி, சிக்கி சும்மா இருங்கிறேன்னா வழிவிடு, நான் வெளியில் போகணும். ஏய், சும்மா அழட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் அவன் கையை வச்சுட்டு உங்களை க்ளோஸாக இழுத்துக்கிட்டு அவங்க கையில் இருக்கும் இல்லையா திங்ஸு, அதை வாங்கி பக்கத்தில் இருக்க அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க கையை கொண்டாந்து அவன் ஹிப் மேலே வைக்கிறான். நீங்களுமே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க தான். அவன் டோர் மேலே ஃபுல்லாக சாயிறான். டோருக்கு நடுவில் நீங்கள் தானே இருக்கிறீங்க, ஸோ ஃபுல் வெயிட்டடுமே உங்கள் மேலே தான் அவன் வைக்கிறான். சிக்கி, பாப்பா அழுதுருவா. அழுகட்டும், அம்மா இருக்காங்க. ஏண்டா வெளியில் விடு ஜிகே, காற்றே வரலைங்க. எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, வா வெளியில் போகலாம். வெளியில் போனால் நீ சந்திரமுகியாக மாறிடுற. என்னால் உன்னை சமாளிக்க முடியல. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஹெட்டை பிடிச்சி கிட்டே இழுத்து டக்குன்னு அவன் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். ஜிகே, என்னை வெளியில் விடு. நான் இன்னமும் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். வெளியில் விட போறியா இல்லையா? நான் போகணும். நான் தான் சாரி கேட்குறேன்னடி. அப்புறம் என்ன, சாரி கேட்டால் சரியாயிருமா? ஜிகே, விட்டுடா, வெயிட்டாக இருக்கிறடா. சாயம்மாச்சு நேராக தான் நில்லேண்டா. ஏன், உனக்கு இந்த வெயிட்டு தாங்க முடியலையா என்ன? டே, அப்புறம் எப்படி பெட்டில் மட்டும் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிற? உன் மேலே இருக்கும்போது அசிங்கமாக பேசாதடா. அந்த பெட்டு இது டோரில் சாய்ச்சி வச்சிருக்கடா, வலிக்குது இல்லை பேக் சைடு. அப்போது இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரில் சாய்ஞ்சிக்கிட்டு அவன் மேலே உங்களை சாய்ச்ச மாதிரி வச்சுக்கிறான். நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய் படுத்துக்கிறீங்க அவன் சேர்ஸில். நீங்கள் அப்படியே அண்ணாந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. பொறுக்கி, உனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. கைவிடு, வெளியில் போகணும். வா, நீ வா, கொஞ்ச நேரத்தில் டஸ்ட் அலர்ஜி ஆகிடும். பரவாயில்ல. நீங்களும் அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க, அவனும் உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே கொஞ்சம் டீப்பாகவே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சொன்னேன், என்னடா எனக்கு டஸ்ட்டு ஒத்துக்காது, நீ ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் அவன் டோர் சைடு அவங்கள டர்ன் பண்ணி அவன் நிற்க வைக்கிறான். ஜிக்கி, வெறி ஆயிடுவேன்டா. வெளியில் விட போறியா இல்லையான்னு? இப்போ அதான் கிஸ் பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன? கிஸ் பண்ணிட்டேண்ணா போதுமா புருஷனுக்கு? உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேண்ணே. உனக்கு தெரியும்ல ஜிக்கி, எனக்கு அன்றைக்கி வேண்டான்னா வேண்டான்னு தான் அர்த்தம். அதை மீறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்லேருந்து அந்த ஒரு ஃபிங்கரை அப்படியே ட்ராவல் பண்ணி உங்கள் லிப்ஸ் கொண்டு வந்து அவங்க லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குடி.
எத்தனை டைம் கிஸ் பண்ணி, சக் பண்ணி, லிக் பண்ணாலும் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரே ஒரு தடவை லிக் பண்ணிக்கிட்டா டே லிப்பா விடுறா அப்படிங்கும்போது அவனோட டங்கை வச்சு உங்கள் லோயர் லிப்பை அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். அவங்க நோஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அவ்வளோதான் கப்பு சுப்புன்னு ஆகிட்டு அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்படியே அவன் ஹேண்ட் கீழே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கு. நான் உன்னை நைட்டு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி. நம்ம பெட்டில் இருக்க பில்லோ கேட்டுப்பாரு. எத்தனை டைம் அதை தேய்ச்சிக்கே நீனு நினச்சி தான். ஆனால் உனக்கு மனசாச்சே இல்லைல்ல, என் மேலே பாவமே பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பர் செஸ்டில் அவன் ஹேண்டை பாயிண்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு லைட்டாக ஜேகே போதும் வா வெளியில் போகலாம். நீங்கள் saree வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃப்ளிட்டு அதை அப்படியே ஒரு ஃபிங்கர்லேயே ரிமூவ் பண்ணி ரொம்ப டைட்டாக அந்த பின் போட்டிருக்கனால டைட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபிங்கரை மட்டும் உங்கள் ப்ளவுஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்குறான். அது போகவே மாட்டேங்குது. நீ குண்டாயிட்டியா என்னடி ஏன் கேட்குறேன். இல்லை ஃபிங்கர் மேலே போக மாட்டேங்குதுடி, அதான். டீ saree ப்ளவுஸ்குள்ளே விட்டால் எப்படா போகும். கரெக்ட். அப்போ அந்த ப்ளவுஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை பின்னாடி கொண்டு போகிறான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிக்கிறீங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, எனக்கு மூச்சு விட முடியல, வெளியில் போகலாம் வா. பாப்பா வேற நான் தேடி வந்துடுவா. கொஞ்ச நேரத்தில் என்னை காணுன்னா கண்டிப்பாக தேடி வந்துடுவா. இப்போ உன்னையும் காணுன்னா சத்தியமாக அழுதுகிட்டு வந்துடுவா. வெளில போவோம். அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா? என்ன சொல்லிட்டு வந்த? கொஞ்ச நேரம் பாப்பா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான். அவனால் அவங்கள ஃபீல் பண்ண வைக்க முடியுது. நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் ஹேண்ட் வச்சுட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. தெரியுதா? ஏய், உன்னால தான் ஃபீல் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன்தான்டா, போதும்டா, என்னாலே முடியாதுடா. அதுக்கப்புறம் நீ என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்க ஜிக்கே. அதுக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை பேக் சைடு வழியா அவங்க பின்னாடி அப்படியே ஹிப் கிட்ட கொண்டு வந்து அவங்க ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அவங்க கால் அப்படியே கீழே புஷ் பண்ணி லைட்டாக ஜம்ப் பண்ணி போகிறீங்க. அவங்க லிப்ஸில் வந்து அழகா இருக்கடி, அவளை எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். பொண்ணுக்கு அப்பா மாதிரி பேசு. இப்போ என் பொண்டாட்டிக்கு என் பாப்பாவுக்கு நான் புருஷன். அவன் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஹிப்பை க்ராஸ் பண்ணி அங்கே ஸ்டமக் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வரையும் கொண்டு போயிட்டான். நீங்கள் அவன் ஹேண்டை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜேகே போதும், நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ தான் கோவத்தில் இருக்கி, நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன். ஐயா சாமி, கோவம் எதுவும் இல்லை, வெளியில் போய்க்கலாம் வா. அப்போது ஓகேவா? எல்லாம் ஓகே தான். நீ என்னை எங்கே கொண்டு போகிறேன்னு எனக்கே புரியுது. வா போகலாம். சமத்துக்குட்டி இல்லை, வா. அப்படியா? இல்லையே, என் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிருக்கே. ஏதாச்சும் ஒன்றா தானே வெளில வர முடியும். இல்லை ஜிகே, வேண்டாம், அதை மட்டும் பண்ணாத சொல்லிட்டேன். அப்போ பண்ணியே ஆகணும். ஜிகே வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கும்போது அவன் ரஃப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளோதான், நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவங்க கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் லைட்டாக ஃபிங்கர்ஸை வச்சு மட்டுமே ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அவங்க மேலே. ஸோ நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க, நிற்கவே முடியல. ஒரு ஹேண்டில் அவன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லிப்ஸை கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டம் ஸ்டொமக்கு கீழே ப்ளே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிகே போதும், முடியலல்ல, ப்ளீஸ், இது போதுமா? அதான் சொன்னேன்னடி, இந்த ரூம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம எவ்ரி ஜேகே வேண்டாண்டா அப்படிங்கும்போது அவன் நீல் டவுன் பண்ணுறான்.
அங்கே ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. ப்ளீஸ் ஜேகே, டோன்ட் டூ தட். ஐ கான்ட் கண்ட்ரோல், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கும்போது அவன் கீழேருந்து உங்கள் சாரியை அப்படியே மேலே ஏற்றிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களால் குனிஞ்சும் இது பண்ண முடியல. அவனை ஸ்டாப் பண்ணவும் முடியல. ப்ளீஸ் 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 வேண்டாம். தெரியும், சவுண்ட் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ். வேண்டாம்டா, நம்ம நைட்டு பார்த்துக்கலாம்டா, எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம்டா, பாப்பா வந்துருவாடா. வரமாட்டான்னு சொல்கிறேன்னடி. ஜஸ்ட் ஹோல்ட் மை ஹெட். சிக்கே ப்ளீஸ், என் ஹெட்டை பிடின்னு சொன்னேன். சொல்கிறது கேளு சிக்கே, அடம் பிடிக்காத குழந்தையா, நீ எழுந்திரி ஃபஸ்ட்டு நீ அப்படிங்கும்போது அவன் ஹிப்புக்கு மேலே ஃபுல் சாரீஸ் அண்ட் ஸ்கர்ட்டையே தூக்கி கொண்டாந்து வச்சிட்டான். சிக்கே ஏன்டா இப்படி பண்ணுற, ப்ளீஸ்டா எழுந்திரிடா. ஜஸ்ட் ஹோல்ட் மை ஹெட். ஐயோ அப்படிங்கும்போது ஹீஸ் லிக்ஸ் யூ. அவ்வளோதான், உங்கள் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜேகேயோட ஹெட்டுக்கு போச்சு. கண்ணை மூடிட்டு அப்படியே ப்ளஷர் தாங்க முடியல, உங்களால் நிற்க முடியல. அவன் உங்கள் ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ணிட்டு இஸ் டு ப்ளே வித் யூ. உங்களால் சுத்தமாக முடியல. ட்ரைன் அவுட் ஆகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மினிட்ஸுங்கிறத 5 மினிட்ஸ்க்கு கொண்டு போயிட்டுருக்கான். கிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். உங்களை அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப ப்ளஷரை அனுபவிக்க வைக்கிறான். யூ லிட்ரலி என்ஜாய், பட் யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் மார்னிங் சவுண்ட். தட் இஸ் த ப்ராப்ளம் ஆன் தேர். ஸோ ஃபியூ மினிட்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து எழுந்திரிக்கிறான். அவன் எழுந்திரிச்ச ஸ்பீடுக்கு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான் லிப்ஸில். நீங்களும் ஈக்குவலாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப ரொம்ப டீப்பாக டெப்த்தாக கொண்டு போயிட்டுருக்கிறான். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். அதுவும் உங்கள் புஷிங்கில் தான் அவன் கிஸ்ஸே பிரேக் பண்ணுறான். போதும் ஷிக்கி, போகலாம், வெளியில் கூட்டிகிட்டு போ. நிஜமாவா? போதுமா? ஆர் யூ ஹாப்பிடி? ஷிக்கி ப்ளீஸ், போதும், வெளியில் போகலாம். பேலன்ஸு டே நைட்டு பார்த்துக்கலாம்டா. வாயின் முடியலடி, எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் ப்ளீஸ் ஜிக்கி அப்படிங்கும்போது அவன் பாடியை உங்கள் பாடியோட கொண்டாந்து அப்படியே ரஃப் பண்ணுறான். நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க பிகாஸ் உங்களால் அவனை ஃபீல் பண்ண முடியுது. வாயின் வாயின் கொஞ்சம் நேரம், வாயின் பாப்பா சவுண்ட் கேட்குதுடா, ப்ளீஸ்டா. வாயின் ஐ ஐ லவ் யூ டூ ஜிக்கி. போகலாம் வெளியில், நைட்டு பார்த்துக்கலாம், சரியா? நீங்கள் போய்ட்டு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்கெட்டை அட்டாச் பண்ணிக்கிறான். உங்கள் ஃபோர்கெட்டில் வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜேகே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரீ, உங்கள் ப்ளவுஸு, உங்கள் ஸ்கர்ட்டு எல்லாத்தையுமே அவனே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்னர்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அவனே போட்டு விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுடி. போட பொறுக்கி நாயே. உன் புருஷன் தானே, அப்படி தான் இருப்பேன். ஐயோ போடா அப்படி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே வெளியில் போகிறான். ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பார்த்தா பாப்பா அவங்கள தேடி வந்துட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் தான் வெளில வரீங்க. நீங்கள் வெளில வரதுக்குள்ளே ஜிக்கு போய் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டான் பாப்பாவை. நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடியல, ரொம்ப ஷைனஸாக இருக்குது. அவன் பார்த்து விட்ட வேலைக்கு அவனை ஃபேஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு. ஏய் பாப்பா கூப்பிட்றாடி, நில்லு. ஜிக்கே போயிடு. பாடுறா பட்டு, உங்கள் அம்மாவுக்கு மேலே பாசமே இல்லை. உன் மேலே மட்டும் இல்லை, என் மேலேயும் இல்லை. அம்மா டாடா இவங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. ஏய் சும்மா இருடி நீ வேற அப்படிங்கும்போது ஜேகே அம்மா வந்து உங்கள் பொண்ணை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஜேகே இப்போ உங்களை கூட தான் நடந்து கீழே வந்துட்டுருக்கான். நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு கீழே வந்துட்டுருக்கான். என்னடி என்னை பார்க்கவே மாட்டேங்கிறேன், சும்மா இருடா, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடா. ஏய் என்ன இதில் கேவலம், பொண்ணு மட்டும் உள்ளே வந்திருந்தா அவ்வளோதான். ஏய் அதெல்லாம் பொண்ணுக்கு கரெக்டான அப்பாவாக இருப்பேன். என் பொண்ணு முன்னாடிலாம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல. இதுக்கே எப்படின்னா நைட்டு பாரு. ஜேகேம்மா சாரிடி என் பொண்டாட்டி, சாட்டர்டே சண்டேல உனக்கு தான் தெரியும்ல, போடா அப்படிங்கிறீங்க.
அவன் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் தான். உங்க பாப்பா நீங்க உங்க ரூம்ல வச்சு தூங்க வச்சுட்ருக்கீங்க. அவன் ரொம்ப கேஷுவலா உட்காந்து லேப்டாப் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே அம்மா தான் டோர நாக் பண்றாங்க. ஜேகே மூஞ்சில லைட்டா ஒரு ஸ்மைல் வருது. பட் எதையுமே கண்டுக்காம அவன் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்ருக்கான். "அம்மா சொல்லுங்கம்மா." "இல்லடா, ஜேகே தான் பாப்பா தூங்கிட்டான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தான். அதான் பாப்பாவ தூக்கிட்டு போலான்னு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. நீங்க திரும்பி ஜேகேய பார்க்குறீங்க. அவன் நிமிர்ந்து உங்கள பார்க்கவே இல்ல. "அட பாவி!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பாவ கொண்டு போய் குடுத்துட்டு, "அம்மா மில்க் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் கிச்சன்ல. எடுத்துட்டு போயிடுறீங்களா?" "ஆ ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பா வாங்கிட்டு போறாங்க. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஒரு நாட்டி ஸ்மைல் தான். ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு, ஜேகே உங்க மேல இருக்கான். அவங்க 2 பேர் மேலயும் பிளாங்கெட்ஸ் போட்டிருக்கு. அவ்ளோ ஸ்வெட்ஸு. அவனால மூச்சு விட முடியாத அளவுக்கு அவ்ளோ ஸ்வெட்ஸ் இருக்கு. அவன் ஹேர ஃபிளிப் பண்ணிக்கிட்டே உங்கள தர்ஸ்ட் பண்ணிட்டுருக்கான். நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. உங்க ஃபுல் கண்ட்ரோலையுமே பில்லோல ப்ளஷர் குடுத்து பில்லோவ டைட்டா புடிச்சிட்டுருக்கீங்க. அவங்க ஃபோர்ஹெட்ல உங்க லிப்ஸ்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா கிஸ் பண்றான். நீங்களும் ஈக்குவலா அவனுக்கு பண்றீங்க. அவனுக்கு சக் பண்ணி குடுத்து, அவனுங்க அங்கங்க கிஸ் பண்ணி, அவன் செஸ்ட்ட போட்டு சக் பண்ணி, ப்ரெஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஈக்குவலான ப்ளஷர் அவனுக்கு குடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டயர்டா நீங்க ப்ரீத் அவுட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஜேகேயோட ஹேண்ட் உங்க பாடி ஃபுல்லா ப்ளே ஆகுது இல்லையா? ஸோ யூ ஃபீல் இட். அவன் ஹேண்ட் ட்ராவல் பண்ணி கீழ போகுது. உங்க ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. "ஜேகே, ஜேகே நோ, வேண்டாம். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ஒன்ஸ் ஒன்ஸ்." "டேய் இப்ப தானடா நீ ரிமூவ் பண்ண. அதுக்குள்ளேயும்." "நோ, நோ, நோ, நோ. ஐ வாண்ட் டூ இட். ப்ளீஸ் டி." "ஜேகே வேண்டாம். எனக்கு லாஸ்ட் டைம் இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சுடா. பட் ப்ளீஸ்டா." "பெயின்ஃபுல்லா இருந்துச்சா?" "அப்படி இல்லையே." "ஜேகே ப்ளீஸ்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டுருவோம்டா." அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கையிலேயே இஸ் இன்சர்ட் ஹர் ஃபிங்கர். அவ்வளோதான். நீங்க கண்ண மூடிட்டீங்க. அவன் உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ரிமூவ் பண்றான். நீங்க ட்ரைன் அவுட் ஆயிட்டீங்க. "என்ன தான்டா சந்தோஷம் இதில உனக்கு? என்னால பெயின் தாங்க முடியலடா." "அதான்டி நீயே சொன்னல்ல. இன்னும் 2, 3 அ ஜேகே ம் ஜேகே ப்ளீஸ் இரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ம் ஸ்ட்ரெயிட்டா படு. 2, 3 ஹவர்ஸ் எடுக்கும்னு சொன்னேன்ல. அதுக்காக தான். என் பொண்டாட்டி எங்க தொட்டா ப்ளஷர் ஆவான்னு எனக்கு தெரியாதா? ம் ஜேகே இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்க புடிச்சு உங்க செஸ்ட் கிட்ட வச்சுக்கிட்டு அவன் மேல பிளாங்கெட் போட்டுக்கிறீங்க. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் டோன்ட் பி அடிக்ட். நான் ஃபர்ஸ்ட்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துடுவேன். அகெயின் நான் குடுக்குறேன். டோன்ட் பி அடிக்ட். ஓகேவா? இது வந்து ஒரு பெர்சன் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா எஃப்எஃப் ஆர் ஒன் ஷாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு குடுத்தேனா என்னன்னு தெரில. கீழ கமெண்ட் பண்ணிருங்க. டோன்ட் பி அடிக்ட், டோன்ட் பி அடிக்ட் காய்ஸ் ப்ளீஸ். ஓகேவா? தேங்க் யூ ஸோ மச். டாடா பாய் பாய். லவ் யூ ஆல்.